70 கிலோ இருக்கேன். கரெக்டா சொல்லிட்டுனா 69. நம்ம வீட்டுல நாட்டு சக்கரை தீந்து இன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். உனக்கானது இல்லை நான் சொல்றேன். ஐயோயோ வளர்றனே. இதோட பார்த்த காப்பி பண்ணிட்டு வந்து இந்த லிங்க்குக்கு பதிலா இப்ப நான் யோசிச்சேன் என்ன சமைச்சு கொடுக்கறது. சரி இன்னொரு இது என்னது குடமிளகா கேபேஜ்னா முட்டைக்கோஸ் ஃபேமிலிஸ். இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னா, சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னது சரி ஓகே. இன்னைக்கு என்ன விளாக்னா ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். ஒரு தங்க வந்து கமெண்ட் பண்ணாங்க அம்மா ஈவினிங் ரொட்டீன் போடுங்களேன் அப்படின்ட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். நான் வந்து என்னன்னா பசங்களை கூட்டிட்டு வந்தாச்சு. மணி 6 ஆச்சு. வந்தோடனே எடுத்துருக்கணும். வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ரீல்ஸ் எடுத்துட்டு நம்ம காலையில துணி துவைச்சு போட்டுருந்தோம். ஏன்னா நம்ம இப்போ உள்ளார தானே போடுறோம். அது டாப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் உணர்ந்துருச்சு. ஃபேண்ட்டு இன்னர்ஸ்லாம் காயில. அதெல்லாம் எடுத்து போட்டு மீதி துணி நான் இங்கே நல்ல பிள்ளையா மடிச்சு வச்சிட்டேன். அப்புறம் கமெண்ட்ல எல்லாரும் கேட்டாங்க கால்வலி எப்படி இருக்குன்ட்டு. கால்வலி எப்படிதான் இருக்கு. அண்ட் வந்து கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கான அடுத்தடுத்த வேலைகளை பார்ப்போம். 70 கிலோ இருக்கேன். கரெக்டா சொல்லிட்டுனா 69 இருக்கேன். ஸோ அதனால வந்து அப்படியே ஸ்லிம் ஆயிட்டு ஸ்லிம்மா ஆகறனா ஆகலையோ இது எனக்கு இப்படி இருக்கணும்னு தான் ஆசையா இருக்கு. ஆனா நீ குறைக்குமா அதுவும் தானே குறையும். இங்க இது மட்டும்தான். இப்ப என்னன்னா என்னை உட்கார வச்சு நிறை மாத நிலவே வாவா நடைபோடும் நிலவே வாவா அது. சோ அதனால வந்துட்டு இப்ப அப்படியே ஒரு மாலையை போட்டு அப்படியே இதுல கலரா வருது. அந்த இது என்ன வைப்பாங்களா அதெல்லாம் பூசுனாங்கன்னா நான் என்ன பிரெக்னெண்டா இருக்கேன்னா ப்ரீ வெட்டிங் போட்டோஸ் அது என்னடா சொல்றேன் மெட்டர்னிட்டி ஷூட் வந்து எடுத்துடலாம். ஓகே சரி. சூப்பர் மாரியோ இந்த கிண்டர் ஜாய் பைத்தியம் இந்த வாரத்துல 4 கிண்டர் ஜாய். அன்னைக்கு அவளுக்கு மாத்திரை வாங்க போகும்போது 1, முந்தானேத்திக்கு 1, இன்னைக்கு 2. மணி பையில உதைக்கணும். மணி நீ இந்த வீடியோ பாப்ப. கிண்டர் ஜாய் நீ எதுக்கு வாங்கி கொடுத்த? ஏன் பர்மிஷன்? நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தியா பிரசாதம் கொடுத்தியா? ரைட் ஓகே. கிண்டர் ஜாய் ஏன் பர்மிஷன் இல்ல? அந்த அண்ணா ஒண்ணு அதாவது அந்த அண்ணா வந்துட்டு 2 வாங்கிக்கோனாங்க. எனக்கு 1 போதுன்னா அப்படின்னு. அப்ப 2 வாங்கி கொடுத்து இல்ல எனக்கு 1 போதும். 1 வேணா நான் லாலிபாப் வாங்கிக்கிறேன். லாலிபாப் 10 ரூபா தானே. ஆமா மூடிட்டு இதையும் வாங்கிட்டு நிக்கலாம் வீட்டுக்கு அப்படின்னாங்க. தம்பியே வேணாம் கத்துக்க. தங்கச்சி பாசம் உனக்கு இப்படி அண்ணா இருக்கா இருந்த அண்ணன் என்ன பண்ணாரு? எங்க அண்ணனே என்ன நல்லாதான் பாப்பா பாத்துக்கிட்டாங்க. ஆனா உங்க அண்ணன் வந்துட்டு உன்னை அப்படி இப்படி தாங்குனாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல ஏன் தாங்குனாங்க ரைட்டு. அது எங்க அப்பாவுக்கு மகளா இருக்கிற வரைக்கும் தாங்குனாங்க. இன்னொருத்தருக்கு வாங்கும் போது அது எங்க அண்ணனால ஜீர்ணிக்க முடியல. அது என்ன ஆயிடுச்சுன்னா அண்ணனுக்கு பிடிக்கல தானே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது. அவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே கோவம் போயிட்டு அந்த கோவம் எங்க அப்பா கிட்ட சமாதானம் ஆயிடுச்சு. அந்த கோவம் என் மேல நீடிக்க ஆரம்பிச்சிச்சு. கேக்குதுமா. சோ அந்த கோவம் வந்துட்டு எங்க அப்பா கிட்ட காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. என் மேல அந்த கோவம் திரும்பிருச்சு. உண்மையாலுமே எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற ஒரு வருத்தம் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. நானும் எங்க அண்ணன்ட்ட பேசணும், நானும் எங்க அண்ணன் கூட விளையாடணும், எங்க அண்ணன் பசங்க வரணும், என் பசங்க போகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் கொள்ள ஆசை மனசுக்குள்ளார இருக்கு. எங்க அம்மா அதனால அண்ணாக்கு போடுற ஸ்டோரி ஸ்டேட்டஸ் எல்லாத்துக்கும் லைக் மட்டும் போட்டு. எனக்கு உண்மையாலுமே எங்க அண்ணன் என்ன நிறைய திட்டி இருக்கான். அடிச்சது கிடையாது. சின்ன பிள்ளையா இருக்கும் போது எல்லாம் அடிச்சுக்கிறது, அவன் அடிச்சிட்டான்னு நான் கம்ப்ளைண்ட் பண்றது, நான் அடிச்சிட்டேன்னு அவன் கம்ப்ளைண்ட் பண்றது, அது எல்லாமே நடந்திருக்கு. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வார்த்தைகளால நிறையவே பேசியிருக்கான். எங்க அண்ணனை நான் வந்துட்டு அவனை ஒரு கெட்ட வார்த்தை கூட சொல்லி திட்டினது கிடையாது. இது நாள் வரைக்குமே எனக்கு என்ன நடந்தாலும் கெட்ட வார்த்தை சொல்லி பேசுனது கிடையாது. எங்க அண்ணாவை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஐ லவ் அண்ணா. அதை கண்டிப்பா நான் சொல்லுவேன். இந்த வீடியோ அவங்க சர்க்கிள்ல யாராவது பார்த்தாங்கன்னா யாராவது போய் எங்க அண்ணாட்ட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னன்னா எங்க அண்ணகிட்ட இருக்கிற விஷயம் பிடிக்காது எனக்கு ஒண்ணு என்னன்னா, போன் பண்ணா ஒரு அன்பா பாசமா பேச தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஹலோ என்ன அப்படிங்கும் போதே நமக்கு அந்த ஒரு பாசங்கிறது அப்படி செத்துரும். ஸோ அதுதான் ரியாலிட்டி. அப்படிதான் எனக்கு நடக்குது.
எனக்கு வேணாம்டா. ஒரு வாய் ஒண்ணு இது மட்டும். நோ 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 எனக்கு வேணவே வேணாம். ஸோ அதனால வந்துதான் மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி ஓகே, நம்ம வளவலன்னு பேச வேணாம். சாயங்காலம் வரும்போது நான் வந்து இது வாங்கிட்டு வந்தேன். என்ன வாங்கிட்டு வந்தேன்னா, வீட்டில் எண்ணெய் இல்லை. வா கிச்சன் போலாம். ஒண்ணுமா? ஐயோ வா. சரி வா, அம்மாட்ட வா. வா குட்டி. கேமரா ஆஃப் பண்ணாதாக்க என்னால வச்சு கொடுக்க குட்டி கொஞ்சம் வா. டேய் வாங்கடா. இரு, நான் அவனுக்கு இது கொடுத்துட்டு இருக்கிறேன். இருக்கவே முடியல கை. பார்த்தீங்கன்னா தக்காளி இல்லை வீட்டில். தக்காளி வாங்கிக்கிட்டு எண்ணெய் வாங்கிக்கிட்டு எதுக்குல தலையில் அடிச்சுக்கல பைத்தியம். வீட்டில் எனக்கு காய்கறி வாங்கலை, தேங்காய் வாங்கலை. இருந்தாலும் வெள்ளிக்கிழமை வந்துட்டு உப்பு வாங்கினா நல்லதுன்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கிடுவேன். கல்லுப்பு, தூளுப்பு தவிர கல்லுப்பு வாங்கினா இன்னும் பெட்டராக இருக்கும். அதனால நான் வெள்ளிக்கிழமை எப்பவுமே உப்பு வாங்கிடுவேன். அப்படி உப்பு நிறைய சேர்ந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு கோயிலில் எங்கேயாவது கொண்டு போய் கொடுத்துருவேன். உப்பு மட்டும் கொடுக்க மாட்டேன், கூட மஞ்சத்தூள், ஒரு பால் 1 லிட்டர் அந்த மாதிரி வாங்கி நான் கொடுத்துருவேன். எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறமா கடலெண்ணெய். டீ குடிக்க வேணாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ என்னன்னா, சரி ஒரு டைமாவது குடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் வாங்கிட்டு வந்துட்டு, இதில் வந்துட்டு 1 கப் டீயில் 50 கேலரிஸ் தான் இருக்குது. ஸோ அதனால குடிக்கலாம். அதனால தான் இன்னைக்கு தைரியமாக நாட்டு சக்கரை வாங்கிட்டு வந்துட்டேன். 10 நாள் ஆச்சு நம்ம வீட்டில் நாட்டு சக்கரை தீந்து. இன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். உனக்கானது இல்லடி தங்க குஞ்சு, என் தங்கமே. என்ன பாக்குறான். ஆமா மீன் குடுக்கல, அவன் மேல அந்த ஸ்மெல்லே வரல. மீன் ஸ்மெல்லே ஏதோ பாரு. இந்த வாரம் மீன் எடுக்கலாமா வேண்டாமா? அங்க சாப்பிட்டோம்ல, சரி பார்க்கலாம். ஆனா இந்த வாரம் ரொம்ப சட்டுனா போயிடுச்சுல்ல. ஆமா ஆமா ரொம்பவே. இங்க திரும்ப சக்கரை எல்லாம் போட்டாச்சு. மைக்கில சார்ஜர் இல்ல, 2 போன்லயுமே இல்ல. சக்கரை போட்டியா? நான் தான் நாட்டு சக்கரை வாங்கினேனே. போன் எடு, போன வீடியோ எடு, நான் சொல்றேன். நைட்டு சோறு தானே. நானே காலையில சாப்பாடு நேற்று காலையில வச்சது இருக்குங்கிறது சுத்தமா மறந்துட்டு அரிசி போட்டுட்டேன். அப்புறம் நானும் வந்து ரைஸை கம்மி பண்ணிட்டு, கார்போஹைட்ரேட்ஸ் அது என்னது ரைஸ் சாப்பிட்டா தானே அது இன்க்ரீஸ் ஆகும். ரைஸை இவ்வளோதான் காலையில சாப்பிட்டேன், மதியமும் இவ்வளோதான் சாப்பிட்டேன். அதுக்கு பதிலாக காய் நிறைய முட்டைக்கோஸ் தான் இன்னைக்கு வணக்கியிருந்தேன். அது காலையில இவ்வளோ, மதியம் இவ்வளோ எடுத்துட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா அரிசி அதிகமாக போட்டேன். சோறு இருக்கு. ஸோ நீ கேட்கறது ஒண்ணுமே நடக்காது. சரி பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சோறு இருக்குதா, பருப்பு அரிசியும் கலந்து வச்சது, நேற்று காலையில வச்ச சாப்பாடு. இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா. எனக்கு மனசே இல்லை, இவ்வளோ சாப்பாடு இருக்கு. ஸோ அதனால நான் ஏன் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன்னா, நம்ம யூஸ் பண்ணும் போது நல்லா சுடுதண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த சாப்பாடு அதில் உடச்சி விட்டு ஃபில்ட்ரு வடித்து எடுத்துட்டோன்னா சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக இருக்கும். அதை நம்ம சூடாக குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா சாப்பாடு வறுத்துக்கலாம். அதனால நான் இதை தூக்கி ஃப்ரிட்ஜ் வச்சிட்டேன். ஏன்னா ஒரு சிப்பம் அரிசி 1800 ரூபாய். காலிஃப்ளவர் அன்னைக்கு பிசைஞ்சு வச்சது இன்னும் அப்படியே தான் இருக்கு. நானும் இதை சாப்பிடல. அன்னைக்கு மதியம் பொறிச்சு நானும் வேண்டாண்ணே. அதுக்கு தான் எண்ணெய் வாங்கிட்டு வந்தேன். எண்ணெய் தீந்துருச்சு. அதுக்கு இருக்கு. நீ எதுவுமே வெளியிலலாம் எதுவும் வாங்க வேண்டாம். முட்டை மட்டும் எனக்கு நைட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தா, முட்டை வாங்கிட்டு வந்தா போதும். டீ குடிச்சிட்டு பொறிக்கலாமே. இப்பதானே ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியே எடுத்துருக்கோம். சரி சாப்பிடலாம். நான் பொறிச்சு தரேன். நவர்றேன். சர்க்கரை கொட்டி வச்சுட்டு வந்துடு. புரியல. ஆமா இப்ப இல்ல, ஈவினிங் ரொட்டீன் அவதான் எடுக்கலாம்னா சரின்னு வந்தா போய் அங்க உட்காந்துட்டு கிண்டர் ஜாய் சாப்பிடுறாங்க. அப்ப நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா இவங்கள பிடிச்சவங்க, அதாவது நிறுவு பிடிச்சுங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் நிறுவு திட்டிகிட்டே இருக்கீங்க, போங்கம்மா. அம்மும் பட்டு மாதிரி அழகி பட்டு மாதிரி மேலே ஏறி சொல்றல உட்காருவாங்க. தூக்குனா மொத்தம். ஏய் வேணாம் 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 வேணாம். ஏய் மூக்க நறுக்கிருவேன்டா, மூக்க நறுக்கிருவேன். சொல்ற
வேணுமா? ஆனலுக்கு அப்படித்தான் இழுக்குமா பெண்ணழகு. ஆனா இந்த பெண்ணு தான் அழகா இருக்குது. இந்த பெண் அழகா இருக்குது. ஏமா புடி புடி. ரீக்ரியேட் பண்ணிடுமா? என்னன்னு என்னன்னு அம்மா ரீக்ரியேட் பண்ணிடுமா? அப்படின்னா கவரே பட்டு கவரே கோகோ வேண்டாம். வளர்த்து வளர்ந்தாலும் இப்ப இப்படி ஒண்ணு போட்டு நீங்க இருடா. அப்படியே இருக்கும். ஏதோ இது மாதிரி இருக்கும். நானே எட்டி பாக்குறது இதுக்கான புத்தோடு கவனம் இந்த கண்ணு அம்மா ஏமா பைத்தியம். அது புடுங்கிட்டு வந்துரும் மயில. ஐயோ பிள்ளைக்கு மூச்சு திணறிரும். இந்த எண்ணெய் அங்க அந்த இதுல இப்படி இப்படி புடி, இதுல இருக்கிறத சொட்டு போடட்டும். அதுக்குன்னு இதை பொசிக்கிறத எவனுக்கோ ஒருத்தனுக்கு காலு பொசுங்குச்சு. ஆனா அவன் அந்த ஒரு கால் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு தெரியுமா? பாதி கை கருத்துல இருக்கும், பாதி கை வந்து உற்று கவரோட உற்று தற்காப்புக்கு அப்படி அப்படிங்கிறது. தற்பாகு கலை. தற்பாக்கு. ஐயோயோ வளர்றனே. என்னம்மா பொறிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமா நீதான் பொறிச்சு கொடுத்தாலும் டீ குடிப்பேன்னு சொல்லிட்டேன். ஆமா சரி பொறிச்சு கொடுப்பேன். எனக்கு என்னமோ காலிஃப்ளவர் சாப்பிடணும்னே ஒரு ஃபீல் ஆகல. பெப்பர் இருந்தா போட்டு சாப்பிடணும். பெப்பர்லாம் இருக்கு. யாரும் இல்லைங்க. போய் ட்ரெஸ்ஸை மாற்றி காமிச்சுமா? போப்போம். கிளம்பு அதான் வந்து தக்காளி இது பண்ண முடியும், வளர்க்க முடியும். நம்ம வீட்டில் ஒருத்தங்க ஒரு ப்ளூ கலர் டாப் போட்டு என்னோட கோக்கி சட்டை கலரு ஆச்சு, போலீஸு திருடனாக மாறியாச்சு, பக்கம் நீ இருந்தா போதும் தூக்கம் போச்சு, வரப்போ நாங்கள் சொல்லக்கூடாதா, தூள் தூளாச்சு. அம்மா இவன் என்ன தெரியுமா பண்ண என் கிண்டர் சைக்கு இங்க ஏறி நிக்கிறான் தெரியுமா? நான் உட்காந்துட்டு இருக்கிறேன், இங்க ஏறி நிக்கிறான். என் தங்க பிள்ளை கிண்டர் சை வேணுமாடி? என் பட்டு மேல கிண்டர் சை வேணுமாடி? அது சொல்ல மாட்டேன். எல்லாம் டெலீட் பண்ணிட்டு இருக்குமா பார்த்தேன். நான் லைக் பண்ணுவேன் தானே உன் கமெண்ட்டுக்கு அதானே. இங்க பத்தியா பொறிச்சு அப்படியே அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க. நாங்க வந்துட்டு எடிட்டிங் வேலையிலே உட்காந்துக்கிறோம். நாங்க போய் பண்றோம்மா. டாட்டாம்மா. அந்த பக்கம் எல்லாம் தெரியுது. என்னாச்சு, என்ன பண்ற? உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா? இங்க வா. இது ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலு. ஓகே சரியா? இது ஃபுல்லா எழுதிட்டு அதாவது கோடிங் கம்ப்யூட்டர்ல போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கோடிங் எழுதணும். இது வந்துட்டு HTML ஃபைலு. இதை ஃபுல்லா எழுதிட்டு நீங்க தெரியுது பத்திய 3 லிங்க்கு, இதுல வந்துட்டு இந்த 2 லைனையும் எடுத்துட்டு இந்த லைன்ல இதோட பார்த்த காப்பி பண்ணிட்டு வந்து இந்த லிங்க்குக்கு பதிலா அதை வச்சு ரன் கொடுத்தாதான் அவுட்புட் வரும். இல்ல இது எதுக்கு எனக்கு சொல்றேன்னா, நான் 6ஆம் கிளாஸே முழுசா தானல, இது எதுக்கு என்கிட்ட சொல்றேன் நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் என்ன படிக்கணும் உனக்கு தெரியணும்ல. நீ BCA படிக்கிற, அதுல என்ன படிக்கிறேன்? அதுல வந்துட்டு பேச்சுலர் கம்ப்ளீட் அப். நான் அதை படிக்கல, அது என்னோட கோர்ஸ் பேர். அது பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், BCAக்கு ஃபுல் ஃபார்ம். அதுக்குள்ள என்னெல்லாம் படிக்கிறேன். சரி கிச்சன் என்ன, நீ ஒரு பொண்ணு, இத்தனை வருஷமா நான் சமைக்கிறேன். ஒத்துக்கிறியா? என்னன்னு பொண்ணுன்னு நான் பொண்ணுன்னு ஒத்துக்கிறேன். சரி என்ன
இப்ப நீ பொண்ணு தானே, அந்த கிச்சனுக்குள்ள என்னென்ன இருக்கு? இப்ப நைட்டுக்கு என்ன சோறு? வா. அடுப்பு இருக்கு, ம் பருப்பு சோறு இருக்கு, ம் இப்ப முட்டை இருக்கு, ம். ஆம்லெட் போட போறேன். ஏன் உங்களையெல்லாம் முட்டை சாப்பிட வேணாம்னு யாராவது சொன்னாங்களா? அதானே. போதும். ஏய், நான் அப்படி சொல்லலப்பா. எனக்கு போதுன்னு தான் நான் சொன்னேன். நான் உங்களுக்கு நீங்க சாப்பிட வேணாம் நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லையே. நான் காலையில இருந்தே வந்துட்டு வெஜிடபிள்ஸ் தானே எடுத்துக்கிறேன் நிறையா. அது டயட்லாம் சொல்ல முடியாது. என்னோட கால் வலி நான் சரி பண்ணிக்கணும்னா அதை நான் பண்ணி தான் ஆகணும். ஃபுட் ஹேபிட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் எக்ஸசைஸும் பண்ண முடியாது, ஜிம்முக்கும் போக முடியாது. எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், ஆனால் வந்து பெருசா நான் வந்து இது பண்ண முடியாது. எதுக்கு சிரிக்கிற? இந்த மைக்கு 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 வச்சு பேசு, மைக்கு வச்சு பேசு. ஒருத்தவங்க வந்துட்டு வாக்கிங் போக போறேன், ஸ்கிப்பிங் பண்ண போறேன் நாங்க. ஆனா காலையில என்ன பண்ண நீதான் எழுப்பி விட்டியா? ஓஹோ, சரி சரி. காலையில நான் படுத்தது 12 மணிக்கு. காலையில 12 மணிக்கா? அது காலையில தான், அதிகாலை. சரியா? ஆனா தூங்குனது என்னமோ 12:30 மணிக்கு. 4:30 மணிக்கு வழக்கம் போல தூக்கம் தெளிஞ்சிருச்சு. ஏன் தூக்கம் வரல? அதெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் சரின்னு உங்களை 5 மணிக்கு எழுப்புனேன். எந்திரிச்சிருக்க மாட்டான். எந்திரிக்கல. நீரு எழுப்புனேன். அவன் எந்திரிச்சிட்டான். அவன் எந்திரிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் நான் யோசிச்சேன் என்ன சமைச்சு கொடுக்குறதுன்னு. சரி, பருப்பு அரிசி வச்சிடலாம், அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. காளான் இருக்குது மறந்துட்டேன், இல்லைன்னா காளான் தான் செஞ்சிருப்பேன். பிரியாணி செய்ய வேற ஏதாவது செய். அப்புறம் தான் திரும்ப சரின்னு சொல்லிட்டு ஸோ அதனாலதான் வந்து இது பண்ண. நீ கேமராவே பார்க்கல, உன்னை காட்டுறதே வேஸ்ட். கொண்ட மைக்க. சரி கொண்டா. சரி இந்தா, நான் போறேன். பார்த்து போயிட்டு வாங்க. எங்க? கிச்சனுக்கு வாங்க. அக்கா வரும். புது ரெசிபி ஏதாவது ட்ரை பண்றேன். ரெசிபி எல்லாம் ஒன்றும் ட்ரை பண்ணல. அப்படியே இந்த முட்டையை உடைச்சு ஊற்றி பச்சை சாப்பிட போறியா மம்மி? இந்த மைக் போடு. என்னப்பா? ஆம்லெட் போட போறேன். வெஜிடபிள் ஆம்லெட். ஆமா, நேரமா தான் சாப்பிட்டுருக்கணும், ஆனா வந்து சாப்பிடல. கொஞ்சம் பொறுமையா ஆகட்டும். கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்றது. ஏய், சந்தில எல்லாம் எங்கடா போற? டேபடுவா. அதனால யாரு மூஞ்ச? நான் யார மறைச்சேன்? அவனுக்கு அந்த துணி, அதாவது இதுன்னு இல்லப்பா. இப்போ நம்ம வந்து உக்காந்துருக்குறோமா, நம்ம நைட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு காத்துக்கு ஆடுச்சுன்னா அது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, குடிச்சிட்டு தொங்குறானுங்க. சரி, அப்படிதான் தொங்குறானுங்கன்னு பார்த்தா அந்த இந்த மூணுங்க தான். அப்புறம் இந்த கொலுசு, நம்ம உட்காந்துருக்கும் போது கொலுசு கடிக்கிறவங்க பேர்ல நம்மளே சேர்த்தி கடிக்கிறது. பல்லு ஊறுறதுக்கு பதிலா நம்மளே போட்டு டார்ச்சர் பண்ணுதுங்க பயங்கரமா. குட்டியா இருந்துகிட்டு என்னென்ன சேட்டை பண்ணுங்க. பண்ணிடு. என்னென்ன சேட்டை பண்ணுதுங்க தெரியுமா? அவனுங்க திருப்பி சாக்கடிப்பானுங்க. ஆமா, சரியான வேலைத்தனம் பிடிச்சவனுங்க. ஆனா காணாம போனவனும் இப்ப இருக்கிறவனும் எவ்வளவு சமத்தான பசங்க தெரியுமா? நானு தேங்காய் வாங்கிட்டு வர சொல்லலாம்னு நினைச்சேன். தேங்காவும் தயிர் 2 பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன். காத்தாலைக்கு தேங்காய் பால் சாதமும் காளான் கிரேவி வைக்கலான்னு, ஆனா மறந்துட்டேன்.
பாசுமதி ரைஸ் இருந்துச்சுன்னா கூட இது போட்டுடலாம். காளான் பிரியாணிக்கு இந்த அரிசி இருக்குது போட்டுக்கலாம். இது என்னது காளான் சாப்பாடு, காளான் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. அரை கேபேஜ் இதுக்குள்ள போட்டிருக்கேன். இன்னொரு இது என்னது குடமிளகா. கேபேஜ்னா முட்டைக்கோஸ் தானே, கேப்சிகம் இது போட்டிருக்கேன். ஏய் வாழை தூக்கிக்கிட்டு. ஆனா இப்ப என்ன பண்றது, நாளைக்கு லஞ்சு என்ன கொடுத்து விடுறதுன்னு டென்ஷன், மண்டைக்கு சூடாகுது. என்ன கொடுத்து விடலாம் இந்த வாரம் பெருசா எதுவும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கல தானே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. லைட்டா கல்லு இல்லைன்னா வீணா போயிடும், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஊத்தல, சுத்தி மட்டும். அது எப்படின்னா இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி. அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றா கம்மி பண்ணோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். சடனா நிப்பாட்டும் போது ரொம்ப நமக்கு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று பண்ணும் போது நமக்கு கொஞ்சம் அதோட இது பெருசா நமக்கு பாதிப்பு வராது. அதனாலதான் இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னைக்கு முட்டை நம்ம 3 நாளா ஊத்திருக்கேன். அப்ப நாளைக்குங்கும் போது ஒரு முட்டையை கம்மி பண்ணிக்கலாம். அப்ப அதுக்கு அடுத்த நாளுங்கிறது 2 முட்டை, அப்படி 2 முட்டையை ரெகுலரா எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இல்லைன்னா நிறைய இது முட்டையே இல்லைனாலும் சாப்பிட முடியும். காய்கறி அப்படி லைட்டா ஆவில அவிச்சு, பீட்ரூட் கேரட்ல பச்சையா சாப்பிட்டுக்கலாம், அது சாப்பிடலாம். மற்ற காய்கறியே பச்சையா சாப்பிட முடியாது. பார்ப்போம், ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் அப்படியே ட்ரை பண்றேன். நீ சாப்பாடு எடுத்துட்டு போ. எக்ஸல்னா தனியாலாம் நாங்க படிக்க மாட்டோம். எக்ஸல் ஷீட்ல தான் நாங்க ஒர்க் பண்ணுவோம். அதான் கேக்குறேன், அந்த ஷார்ட்கட் சொல்லுங்க. அது என்ன கரெக்ட்? இப்ப மணி பாத்தீங்கன்னா 10:30க்கு மேல ஆயிடுச்சு. எஸ், இப்ப நம்ம போய் படுக்கலாம். இவங்க எத்தனை மணில இருந்து சேட்டை? அப்பா வந்ததுல இருந்தே சேட்டை தான். 4 மணில இருந்து சேட்டை, அதுக்கு முன்னாடி காலையிலே சேட்டை. ஆனா இப்ப அப்படியே பொட்டி பாம்பாட்ட தூங்குறாங்க. பாதி நேரத்துக்கு எந்திரிச்சிருவாங்க. அப்புறம் இந்த காளியோட ஆட்டத்தை பாருங்கிற மாதிரி ஆடுவானுங்க. அப்புறம் மேட்டு காலையில மிஷின் இந்த வெயில உணர போட்டிருந்தேன். வாஷிங் மிஷின் ஓடும் போது அந்த தண்ணிக்குள்ளார உருந்துருச்சு. ஒத்தையும் அந்த மேட்டை என்னால அலச முடியாதனால நான் அப்படியே எடுத்து வச்சிருக்கிறேன். மிஷின்ல போடலாமா இல்ல கையில அலசலாமான்ட்டு. ஆனா இவனுங்க இன்னைக்கு ஆளுங்க பெட்ரூம், இந்த ஹால் இல்லாதனால பெட்ரூம் வருவானுங்க. கிச்சன் வரைக்கும் அப்படி குண்டி ஆட்டிக்கிட்டு ஓடி வரானுங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா பெருசா ஈவினிங் நம்ம எந்த ஒர்க்குமே பண்ணல, சும்மா அப்படியே சேட்டை பண்ணிக்கிட்டு நான் நிறைய அந்த இது போட்டு சாப்பிட்டேன். பாப்போம், மன்னிச்சிருங்க. எனக்கும் தண்ணி வேணும், நம்ம தண்ணி கொண்டு வரேன். எனக்கு 3:45 தான் கிளாஸ் இப்பயே சொல்லிட்டேன். முடிச்சிட்டு வாங்க. அக்கா தண்ணி கேட்டுச்சு. சோம்பளத்தை ஓட்டிட்டு ஐயோ காய் இது இப்படி அழகா தண்ணி தேடி குடிக்குது இங்க இருக்க தண்ணிய. ஆனா அதுங்க ரெண்டும் குடிக்கிற சவுண்ட் கேக்குது பாருங்க. என்ன ஒருத்தவங்க சொன்னாங்க, பூனையெல்லாம் ரொம்ப ஒல்லியா இருக்கு, சோறு அதுக்கு சோறுக்குனால பாலை மட்டும் தான் குடிப்பானுங்க. கட்டப்பா, இன்னைக்கு நம்ம பெட்ரூம்ல தூங்க போறோம். இந்த ஆமா, பூட்டியாச்சா? பூட்டலையா? ஏன் பூட்டல? அம்மா, அழகு பையனை தூக்கி வெளியே விட்டுறலாம். இங்க பாரு, இப்படி எல்லாம் உன் பேக கீழே வச்சு நீரு சீரியஸா சொல்றேன், உச்சா போய் வச்சானு தங்கம். இப்போதைக்கு அவனுக்கு இங்க மட்டும் தான் ஏறானுங்கன்னா அங்கெல்லாம் ஏற ட்ரெயின் ஆகல. ஒரு 2 நாள் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் பேக மேல வை.
சரி. வச்சுடி. ம். ரெண்டே சேர்ந்து சொல்லுவாங்க. அவ்வளவுதான். பட்டு வெளியே போறியா? போ. அழகா எங்க? அழகா அப்பா பாடா பாடா அழகா பா சாமி வந்துருப்பா வந்துரு அம்மா தூங்க போறவா. அம்மா எல்லாம் இனிமே 10 மணிக்கெல்லாம் நான் தூங்கணும். ஓடி 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 வாடி என் செல்லம். செல்லத்துக்கு பிறந்த செல்லமே. என் செல்லத்துக்கு சீன் போடுறான் பத்தியா? வந்துட்டு எப்படின்னா நீ வந்துட்டு இது பண்ணிட்ட. சரி கிளம்பு. மூ என்ன பண்ணிட்டேன்? டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அவன் நான் டிவோர்ஸ் எல்லாம் பண்ணல. சரி டாட்டா பாய் குட் நைட். கண்டுக்கவே மாட்டேன். அந்த லூசி என்னையே சரி விடு, அவ்வளவுதானே, கேர் பண்ணிக்கலாம். போட மாட்டேன் ஒழுங்கா. வேற என்ன போடுற? எதுவுமே போட மாட்டேன். சரி தூங்க போலாம். கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவ்வளவுதான் முடிச்சாச்சு. அதான் கத்துது. சரி வாங்க போலாம். சொல்லு டாடா பை பை. வாங்க படுக்க போலாம். நீ சொன்னா போதும். சரி ஓகே. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.